வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். பிஸ்னஸ் சக்ஸஸ் ட்ரைனிங்கில் சில கேஸ் ஸ்டடி நான் சொல்லி தருவேன். அதில் ஒன்று இன்மொபி நவீன் திவாரியோடைய சக்ஸஸ் ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபினாமினல் கேரக்டர், நிறைய விஷயங்கள் அவுட் இருந்து நம்ம கற்றுக்கலாம். இப்போ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய சேலஞ்ச் வருது இல்லை? கண்டிப்பாக சேலஞ்ச் வந்தால் தான் பெரிய பணக்காரனாக ஆக முடியும். நம்ம கம்பெனியும் ஒரு நாள் பெரிய கம்பெனியாக மாறும். அவர் என்ன விஷயங்கள் பண்ணார்? அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது நிறைய நான் தப்பு பண்ணேன், அதற்கான விலையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் சீரியஸாக இல்லை. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு கனவோடு ஆரம்பிக்கிறீங்க. அந்த கனவு ஒவ்வொரு நாளும் வலுப்பெறுதா அல்லது ஒரு நாள் காணா போதா? தேஞ்சு ஒரு நாள் காணா போகுது. எதையும் விட்டு கொடுப்பவன் வெற்றியாளன் அல்ல. அப்போ திவாரி ஒரு முடிவு பண்ணுறாரு, என்ன தெரியுமா? எனக்கு என்ன சேலஞ்ச் வந்தாலும் என்னோட கம்பெனியை ஒரு குளோபல் கம்பெனியாக மாற்றுவேன். இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, உங்களோட இலக்கு என்ன, கனவு என்ன? நீங்கள் எதற்காக இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க? வேலையிலே இருந்திருக்கலாம், வேலையை விட்டு எதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு?